ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கீஸ். நான் உங்கள் விஜயானந்த். எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு புல்டோசர் வச்சு ஏற்றுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஷோவில். அதோடு சூப்பர் ஸ்டார் வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டில் வந்து சங்கி மேட்டரை வந்து திருப்பியும் வைரல் ஆக்கிட்டு போயிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஷோவில். விஜய் வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வந்து நடித்த லியோ படம் வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒரு கலவையான விமர்சனங்களோடு அந்த படம் ஓரளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிச்சுது. இந்த நிலையில் வந்து டைரக்டர் எழிலோட 25 வருஷம் ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணி 25 வருஷம் ஆனதுக்காக ஒரு பாராட்டு விழா நடந்தது. அந்த விழாலே வந்து அவர் இயக்க உள்ள தேசிங் ராஜா 2 படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச்சும் நடந்தது. அதில் வந்து எல்லா டேரக்டர்ஸும் வந்திருந்தாங்க. தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த படக்குழு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ பேசின எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து விஜய் வந்து நடித்த துல்லாத மனம் துள்ளும் அந்த படம் வந்து 25 வருஷம் ஆச்சு. வந்து அந்த படத்து தான் வந்து எழிலோட ஃபர்ஸ்ட் படமாக கெரியரில் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கதையை என்கிட்ட வந்து அவர் சொன்னப்பவே வந்து நான் வந்து ஒரு டைரக்டராக கதையை கேட்கல, ஒரு ஆடியன்ஸாக தான் நான் கதையை கேட்டேன். கதையை கேட்ட உடனே எனக்கு அப்படி ஒரு கதை மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அவர் நேராக ப்ரொடக்ஷன் கம்பெனி சூப்பர் ஃபிலிம்ஸ் சௌத்ரி ஸ்டாரை மீட் பண்ணுறதுக்காக போனார். அதுக்குள்ளே நான் வந்து ஃபோன் பண்ணி சௌத்ரிகிட்ட வந்து எனக்கு ஓகே கதை, ஸோ விஜயோட டேட்ஸ் எத்தனை நாள் வேணும் கேளுங்க, நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அந்த கதை வந்து விஜய் இல்லை, வேறு யார் நடித்தாலும் அந்த கதை ஜெயிக்கிற கதை. ஏன்னா வந்து ஒரு கதை தான் ஹீரோ. ஸோ டேரக்டர் தான் ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. ஒரு ஹீரோ வந்து இன்னைக்கு மாஸ் ஆகிறதும் ஒன்றும் இல்லாமல் போகிறதும் அந்த டேரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ கதை தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக அந்த நிகழ்ச்சியில் எஸ்சிஎஸ்சி பேசினார். இந்த கதை வந்து அன்னைக்கு கிளைமாக்ஸ் ஆகட்டும், அதில் வந்து பாடல்கள் ஆகட்டும், அப்படி ஒரு ஹிட்டாக இருந்து இன்னைக்கு 25 வருஷம் ஆனாலும் அந்த படம் பேசப்படுது அப்படின்னா அது இயக்குனரோட ஒரு தனித்துவமான ஸ்கிரிப்ட் தான், ஸ்க்ரீன் பிளே தான் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னார், அதுதான் பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருந்தது. ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய டைரக்டரோட படம் வந்து எனக்கு போட்டு காமிச்சாங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படத்தை பார்த்தேன். ஸோ படத்தை பார்த்த உடனே வந்து அதில் நமக்கு தெரியும் இல்லையா ஒரு சில விஷயங்கள், அதை வச்சு நான் சொன்னேன், பெத்த பொண்ணையே ஒரு அப்பா வந்து நரபலி கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அது வரைக்கும் நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கேட்ட அந்த டைரக்டர் வந்து இதை சொன்ன உடனே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டு முடிச்சோன்னே கூப்பிட்டு வாங்கள அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் லைனை கட் பண்ணோன்னே நானும் விட்டுட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான், அதாவது ஆடியன்ஸ்லாம் அவருக்கு ஃபோன் பண்ண அவர் லைனை கட் பண்ணிட்டு இருக்காரு. வச்சு செஞ்சுட்டாங்க அவரை. அந்த அளவுக்கு அந்த படத்தில் அவ்வளவு ஒரு கான்ட்ரவர்சியாக அந்த விஷயம் பேசப்பட்டது. அதனால வந்து ஒரு கருத்து சொன்னால், ஒரு சஜஷன் சொன்னால், ஒரு சீனியர் டைரக்டராக இருக்க வேண்டாம், ஒரு ஹீரோவோட அப்பா அப்படிங்கிற வேண்டாம், ஒரு ரசிகனாவது அந்த கருத்தை எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டாக அவர் சபையில் அடித்து உடைச்சிட்டாரு. ஸோ அவர் சூசகமாக படம் பேர் சொல்லாமல் சொன்னாலும் லியோ படத்தில் அந்த காட்சி இடம்பெற்று இருந்தது. அந்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறத அங்கேருந்து ஆடியன்ஸ் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுதான் எஸ்ஏசி அன்னைக்கு பண்ண பெரிய ஒரு வைரலான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து இப்போ நடிச்சிருக்க லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நடந்தது. அந்த படத்தை வந்து அவங்களுடைய மகள் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் பேசின சூப்பர் ஸ்டார் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த காக்கா கழுகு கதையை சொல்லி விஜய் வந்து எனக்கு போட்டி இல்லை, அவர் நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படிலாம் சொல்லி ஒரு சமாதான கொடியை பறக்க விட்டார். அப்புறம் வந்து அவங்க பொண்ணு பேசுகிறப்ப ஒரு விஷயத்த சொன்னாங்க, நான் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறேன், அப்பாவை எல்லாம் சங்கின்னு சொல்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அவர் எல்லாருக்கூடையும் பழகக்கூடியவர், எல்லா ஆன்மீக தலங்களுக்கும் போகக்கூடியவர், அதனால அவர் சங்கின்னு முத்திரை குத்துறது ரொம்ப தப்பு, இனிமையாவது அவங்க மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக போச்சு. இன்னைக்கு வந்து தலைவர் 170 அந்த வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் வந்து 3வது ஃபேஸாக ஆந்திர மாநிலம் கடப்பால நடக்குது ஷூட்டிங்கு. ஸோ அதுக்கு கலந்துக்கிறதுக்காக இன்னைக்கு ஏர்போர்ட்டில், சென்னை ஏர்போர்ட்லேருந்து விஜயவாடா கிளம்பி போனார் ரஜினிகாந்த். அப்போ விமான நிலையத்தில் செய்தியாளர்கிட்ட பேசினப்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார், படம் எப்படி வந்திருக்கேட்டா ரொம்ப நல்லா வந்திருக்கலாம் சலாம் அப்படின்னா, கதை கேட்டு நீங்கள் வந்து படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னார். இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் வந்து அவங்க பேசினது வந்து விளம்பரத்துக்காகவா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார். அதுக்கு சூப்பர் ஸ்டார் சொன்னது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, என் சங்கினா ஒன்று கெட்ட வார்த்தை கிடையாது, என் பொண்ணு கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசலை, அதாவது வந்து அப்பா வந்து எல்லா மதத்துக்கும்
பொதுவானவர், எல்லா கோயிலுக்கும் போறவர், ஆன்மீகத்துல ஈடுபாடு உடையவர். அவர வந்து ஒரு சார சொல்லி ஒரு முத்திர குத்துறது தப்பு அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் குடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் 2, 3 கேள்வி எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க ரஜினிகாந்த் கிட்ட. அவரு வந்து சாரி, சாரி, நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஸோ இந்த விஷயமும் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இது 2 தான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் ஆனந்த். சைனிங் ஆஃப்.